வணக்கம், நாம் தமிழர் வீர வணக்கம், எட்டு திக்கும் புகழ் வணக்கம், எட்டு திக்கும் புகழ் வணக்கம், கட்டு தடிக்காரருக்கு நாம் தமிழர் வீர வணக்கம், நாம் தமிழர் வீர வணக்கம். நம்முடைய வீர பெரும்பாட்டன் குணாளன் நாடார் அவர்களினுடைய வீர பெரும்புகளை போற்றுகிற இந்த நாளிலே என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவரையும் ஒரு சேர சந்திக்கிற வாய்ப்பை பெற்றமைக்கு பெரிதும் மகிழ்கிறேன். இந்த நிகழ்வினை உணர்வு எழுச்சியோடு ஒன்று கூட்டி நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உடன் பிறந்தான் நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் பொன் விஸ்வநாதன் நாடார் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற மதிப்புமிக்க பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். நிகழ்விற்கு நான் காலதாமதமாக வந்ததற்கு வருந்துகிறேன். பசியோடு எல்லோரும் இருக்கிறீர்கள், நானும் தான் இருக்கிறேன். நமக்கு இருப்பது வயிற்று பசி அல்ல, வரலாற்றின் பசி. சோற்று பசி அல்ல, சுதந்திர பசி. நாம் பசித்து கிடப்போம், நம் இனம் விடுதலைக்காக பசித்து கிடப்போம். இங்கே தமிழர்கள் தங்கள் இன வரலாற்றில் முன்பை விட இப்போது விழிப்புணர்வு பெற்று கிளர்ந்து எழுகிறார்கள். விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வுதான் என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். விழிப்புணர்வற்ற சமூகத்தில் எப்போதும் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். அறிவார்ந்த பெருமக்களே, என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, என் உயிர்க்கினிய என் சொந்தங்கள், வரலாறு என்பது எப்போதும் வீரர்களுக்கானது. அடிமைகளுக்கு கூட வரலாறு உண்டு, ஏழைகளுக்கு கூட வரலாறு உண்டு. கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்ததில்லை. அதனால்தான் வீரத்துறவி விவேகானந்தர் சொல்கிறார், வரலாறு எப்போதும் வீரர்களுக்கானது என்று. வீர மக்களை பெறாத இனம் அடிமைப்பட்டு அழியும். வீரர்களை பெற்ற இனம்தான் விடுதலை பெற்று பெருமையோடு பாதுகாப்பாக வாழும். பெரிய அறிஞனாக இருக்கலாம், பெரிய செல்வந்தனாக இருக்கலாம், பெரும் பதவியில் இருக்கலாம், வீரம் இல்லை என்றால் வீணாகி போய்விடும். இந்த நாட்டின் மதிப்புமிக்க முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர் உயிரை பாதுகாக்க வீரம் துணை நிற்க வேண்டியது இருக்கிறது. தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளம் ஐயா அப்துல் கலாம், அவரையும் பாதுகாக்க வீரம் அருகில் நிற்க வேண்டியது இருக்கிறது. அதானி அம்பானி பெரிய செல்வந்தன், பெரிய பணக்காரன், உலகத்தில் மூன்றாவது பெரிய பணக்காரன் என்கிறார்கள், அவரும் வீதியில் வந்தால் வீரம் கூட நின்று பாதுகாக்க வேண்டியது இருக்கிறது. வீரமற்ற புகழ், வீரமற்ற செல்வம், வீரமற்ற பதவி எல்லாம் பயனற்றது. அதனால்
வீர மக்களை பெறாத இனம் வீழும். தமிழர் இன வரலாறு என்பது ஒரு வீர வரலாறு. ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் இடம்பெயர தொடங்குகிற போது, நகர்ந்து நகர்ந்து இடம்பெயர தொடங்குகிற போது எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் வீரம் தேவைப்பட்டிருக்கிறது என்கிறார் நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள். வீரம்தான் 150 கோடி மக்கள், வெறும் 14,50,000 பேர் தான் இந்த நாட்டின் பாதுகாப்பு படையில் இருக்கிற ராணுவ வீரர்கள். அவன் தான் இந்த 150 கோடி மக்களையும் பாதுகாத்துக்கிறான். வீரம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லைங்க. அப்படிப்பட்ட வீரமறவர்களை பெற்ற இனத்தின் மக்கள் நாம் தமிழர்கள். சேர சோழ பாண்டியர்களை விடுங்க, மிகவும் மிகவும் முன்னவர்கள். அதற்கு பின்னே வந்த பாளையங்கள், சிறு குறு நிலங்களை ஆண்ட நமது முன்னவர்கள். அதிலே வெள்ளையர்கள் ஆட்சியிலே ஆங்கிலேயர்கள் இந்த நிலத்தை அடிமைப்படுத்தி ஆண்ட போது பல்வேறு குறுநில மன்னர்கள், பாளையக்காரர்கள் எதிர்த்து வீர போரிட்டார்கள். இங்கே தமிழன் மரபிலே மானமும் வீரமும் ஊறி கிடந்தது. அவன் தொலை தூரத்தில் இருந்து சுடுகிற துப்பாக்கி வைத்திருக்கிறான், தூரத்தில் இருந்து குண்டு வீசி கொள்ள முடியும், அழிக்க முடியும் அந்த பீரங்கை வைத்திருக்கிறான் வெள்ளையன். நம்மிடத்திலே வெறும் வாளும் வேலும் தான் இருக்கிறது, போருக்கு சென்றால் சாவோம், எல்லோருக்கும் தெரியும். நமது முன்னவர்கள் பூலித்தேவன், மருதுபாண்டி எல்லாருக்கும் தெரியும், கட்டபொம்மன், பாட்டியார் வேலு நாச்சியார், அழகுமுத்துக்கோன் எல்லாருக்கும் தெரியும், நம் பாட்டன் தீரன் சின்னமலைக்கும் தெரியும். ஆனால் முன்னின்றது எது? மான தமிழர்களுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்கிற கோட்பாடுதான் முன்னின்றது. அதனால் அந்நியனிடத்திலே அடிமைப்பட்டு வாழ்வதை விட, அவனிடத்திலே மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோடு மாண்டு போவது மேலானது என்ற முடிவை எடுத்தார்கள். நாம் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்ற முடிவை முன்வைத்தார்கள். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்ற முடிவை எடுத்தார்கள். ஏன் உயிரை இழக்கலாம்? அது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு. உரிமையை இழப்பது என்பது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் இனத்திற்குமான இழப்பு. அதனால் உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது விடுதலை என்ற கனவோடு களத்திலே பாய்ந்த மறவர்கள் நமது முன்னவர்கள். மைசூரை தலைமையிடமாக கொண்டு ஐதரளியும் திப்பும் இந்த நிலப்பரப்பை ஆளுகிற போது இங்கே வந்து வரி வசூலித்து கப்பம் வசூலித்து செல்கிறார்கள். கப்பம் வசூலித்து செல்கிறவன் நம்மவன் தான். வெள்ளையன் படையிலே இருந்து அவனுக்கு கூலிக்காக சண்டையிட்டவன் அத்தனை பேரும் தமிழன் தான், இந்த மண்ணின் மக்கள் தான், இந்த நிலத்தின் மக்கள் தான். வெள்ளைக்காரன் அங்க இருந்து படையை விட்டு வந்தானா என்ன? அவன் படையில போய் சேர்ந்து இந்த நிலத்தை அடிமைப்படுத்தி ஆண்டதுல பெரும்பங்கு வைத்தவன் இந்த மண்ணிக்காரன் தான். தமிழன் வரலாறு எப்படி வீர வரலாறு, விடுதலை வரலாறு, துரோக வரலாறும் பெருசு. அப்படி வசூலிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் வர்றாரு, ஒரு சின்ன பையன் வந்து குறுக்க மறிச்சு அடிச்சு அந்த கப்பத்தை பறிக்கிறார். வசூலிச்சுட்டு போன அந்த பணத்தை எல்லாம் பறிக்கிறார். என்ன மன்னர் கேட்டா நாங்க என்ன சொல்றது? போய் சொல்லு, சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில சின்ன மலை பறித்து கொண்டான் என்று போய் சொல்றா அப்படின்னு சொல்றாரு. அங்க போய் ஐதரலிக்கிட்டையும் திப்புக்கிட்டையும் போய் காட்டுறாங்க, இது மாதிரி சொல்றாங்க, பறிச்சுக்கிட்டான் ஒருத்தனை. எத்தனை பேருன்னு கேட்கிறான். ஒருத்தன் அவனுக்கு என்ன வயசு இருக்கும்னா 19 வயசு இருக்கும்னா பாய்ந்துட்டான். 19 வயசு சிறுவன்கிட்ட இத்தனை பேர் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. வெள்ளையனை எதிர்த்து, திப்புவை எதிர்த்து போரிட வேண்டும், எதிர்க்க வேண்டும் என்று நினைத்த தீரன் சின்னமலை நமது பாட்டன். திப்பு இங்குதான் இருப்பான், எப்போது வேண்டுமானாலும் அவனோடு சண்டையிட்டுக் கொள்ளலாம். ஆனால் பொது எதிரி அந்நியன் வெள்ளைக்காரன், அவனை உள்ள விடக்கூடாது என்று திப்புவின் படையில் போய் சேருகிறார்.
அருமை பெருமக்களே, ஒரு மன்னன் அழைத்தால் எல்லோரும் வருவார்கள், ஒரு மந்திரி அழைத்தால் வருவார்கள், முதலமைச்சர் கூப்பிட்டால் எல்லாரும் வருவார்கள். ஆனால் உலகத்தில் புரட்சி என்பது சாதாரண மக்களால் நிகழ்த்தப்படக்கூடிய ஒன்று. நிகழ்ந்ததும் அதுதான். தீரன் மன்னன் இல்லை, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு எளிய மகன். அவன் கூப்பிட்டு பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் அவன் படையில் சேர்ந்தார்கள் என்றால் நீங்கள் நினைத்து பார்க்கணும். அதை போலதான் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரனும். அவன் மன்னனும் இல்லை, அமைச்சரும் இல்லை, அவன் ஒன்றும் இல்லை. ஆனால் அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை நிலத்தின் விடுதலைக்காக என்னோடு வாருங்கள், போரிட்டு சாவோம் என்று அழைத்த போது 50,000 வீரர்கள் அவன் படையிலே சேர்ந்து தங்கள் இன்னுயிரை தாய் நிலத்தின் விடுதலைக்காக தந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் சாதி சொல்லி அழைத்தார்கள், மதம் சொல்லி அழைத்தார்கள், மந்திரி மக்களாக இருந்தார்கள், முதலமைச்சராக இருந்தார்கள். உங்கள் முன்னால் நிற்கிற சாதாரண மகன் நான் அழைத்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் நாம் தமிழர் என்ற தேசிய உணர்வோடு என்னோடு திரண்டார்கள் என்றால் அதற்கு பெயர்தான் என் அன்பு பெற்றோர்களே, என் அருமையுடன் பிறந்தார்களே, வரலாற்றில் புரட்சி என்று பேர். பல நூறு படங்களில் நடித்து திரை கவர்ச்சியில் திரட்டியவன் அல்ல, பல லட்சம் கோடிகளை பதுக்கி ஒதுக்கி பணத்தை வைத்து கூட்டத்தை திரட்டியவனும் அல்ல, சாதாரண உழைக்கும் மக்களில் ஒருவனாக இருந்து வந்த ஒரு மகன். வாருங்கள், அன்னை தமிழ் சமூகத்தின் மீட்சிக்கு, எழுச்சிக்கு, அதன் பெருமை மிக்க வாழ்விற்கு அரசியல் புரட்சி படையை கட்டுவோம் என்ற போது லட்சக்கணக்கான இளைஞர்கள் தன்னலமற்று என் படையில் இணைந்தார்கள் என்றால் அதுதான் தீரன். அவன் பேரன் பிரபாகரன், அவன் மகன் சீமான் என்றால் ஒரே ரத்தம் அதே வீரம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். அதுதான் திப்புவின் படையிலே மிகப்பெரிய தளபதிகளாக நின்றவன் நம்முடைய வீர பெரும்பாட்டன் குணாளன் நாடாரும் பொல்லானும். அருமை பெருமக்களே, பாட்டு கற்றி கட்டுத்தறிக்காரன் முன்னடக்க, கருப்பன் சேர்வை பின்னடக்க, வட்டப்பொட்டுக்காரன் சின்னமலை, வார அழகை பாருங்கடி என்று கும்மி இன்றும் புகழ் பெற்றிருக்கிறது. அந்த கட்டுத்தடிக்காரன் தான் நம்முடைய பாட்டனார் குணார். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகத்திற்கு காட்டியவன் என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். சோழன் வாளேந்தினான், வேலேந்தினான், சேரன் வில்லேந்தினான், வாளேந்தினான், வேலேந்தினான், பாண்டியன் வாளேந்தினான், வேலேந்தினான், உலகம் சென்று சேரவில்லை தமிழனின் வீரம். இங்கே எமது முன்னவர்கள் பெருமைப்பட வாழ்ந்த வீரமரவர்கள் எண்ணற்ற வேறு வீர போர் புரிந்தார்கள். தமிழனின் வீரமும் மானமும் உலகரங்கில் போய் சேரவில்லை. ஒரு சாதாரண மகன், இவர்கள் வழி வழியே வந்த வீரத்தமிழ் மறவன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் ஒரு துப்பாக்கியை ஏந்தினான். உலகம் திரும்பி பார்த்ததா தமிழன் என்றான். தமிழனை நாய் என்றான். இன்னும் டிக்ஷனரியிலே தமிழன் என்றால் கூலி என்றுதான் எழுதியிருக்கிறது. கூலி என்று பதிவு செய்த வரலாற்றை பதிவை தமிழன் என்றால் புலி என்று உலகத்திற்கு மாற்றி காட்டியவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அவனுக்கு அந்த வீரம் எங்கிருந்து வந்தது? அந்த மரபணு எங்கிருந்து வந்தது? இந்த பரம்பரையில் இருந்து வந்தது. ஒரே ரத்தம் அதே வீரம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ளும். தீரன் பெற்ற வெற்றி, தீரன் எடுத்தவன கொல்லப்பட்டான், செத்து போயிட்டான். அதுக்கு முன்னாடி பல முறை வெள்ளையரை எதிர்த்து நமது பாட்டன் போர் புரிந்து விரட்டி இருக்கிறான். அதிலே வீர தளபதியாக நின்று மான போர் நடத்தி வென்ற மறவன் நம்முடைய பாட்டனார் குணாளன் நாடார், கருப்பன் சேர்வை பொல்லான் என்பதை மறந்து கொடுக்கிறார். எல்லாரும் படத்திற்கும் வணக்கம் செலுத்தி இருக்கிறது. பாகுபாடின்றி தமிழன் பெருமை கொள்ளவில்லை, தமிழன் பெருமை கொள்ளவில்லை, மொழி பெருமை இனப்பெருமை கொள்ளாததால் தமிழன் ஒருமைப்படவில்லை, ஒற்றுமைப்படவில்லை. தமிழன் ஓர்மைப்படாததால் தமிழனுக்கு வலிமை இல்லை, வலிமை இல்லாததால் அவனுக்கு அரசியல் வலிமை இல்லை, அரசியல் வலிமை இல்லாததால் அதிகார வலிமை இல்லை. அன்னை நிலத்திலே அடிமையாக நின்றான்.
எல்லா வளமும் இருக்கிற என் நிலத்தில் இருந்து அரபு நாட்டிற்கு வெம்புழுதியில் பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்க வேலைக்கு செல்கிற கொடுமை உலகத்தில் எங்க நடக்கும்? அவனுக்கு என்ன வளம் இருக்கு? எண்ணெயை தவிர என்ன வளம் இல்லை என் நிலத்தில்? எல்லா வளமும் வைத்துக் கொண்டு என் நிலத்தில் இருந்து அந்நிய நாட்டிற்கு வேலைக்கு மலேசியா, சிங்கப்பூர், அரபு நாடு, துபாய், குவைத் இந்த நாடுகளுக்கு செல்கிற நிலை ஏன் வந்தது? அவனுக்கென்று ஒரு அதிகாரம் இல்லை, இருக்கிற அதிகாரம் அவனுக்கானதாக இல்லை. அதான் சிக்கல். அப்ப இனிவரும் காலங்களில் அது தமிழர்கள், நாங்கள் உலகத்தின் மூத்த இனம், ஆகச் சிறந்த மொழியின் தமிழ் மொழியின் பிள்ளைகள், நாங்கள் தமிழர்கள் என்ற இனப்பெருமை கொள்ள வேண்டும். இனப்பெருமை கொள்ளும் போது தமிழன் தலை நிமிர்வான். தன்மானமிக்க இனமானமிக்க ஒரு கூட்டம் கிளர்ந்து எழும், அது ஓர்மைப்படும். இப்ப நாங்க வரலையா? நான் என்ன ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறேனா? நான் இந்த நாட்டை ஆண்டு நாசமாக்கினா? பல லட்சம் கோடிகளை பதுக்கி ஒதுக்கி ஊழல் செய்தனா? மலையை வெட்டி வித்தனா? மண்ணள்ளி வித்தனா? ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் அறிவார்ந்த பெருமக்களே, எவனை பார்த்தாலும் என்னை திட்டிக் கொண்டே இருப்பான். காரணம் என்ன? நான் தான் ஒரு சீட்டு வெல்லலையே, ஒரு இடத்துல கட்டுத்தொகை டெபாசிட் பெறலையே, ஏன் என்னை திட்டுறான்? ஏன்? பயம். என்ன பயம்? என்ன பயம்? எங்க கிட்ட மட்டும்தான் உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு. அவன் பயம்பா. அவன் எல்லாம் வெளியே அந்த வட மாநிலத்துக்கு அந்த சீமான் டேஞ்சரஸ் ஃபெல்லோங்கிறான். அவனுக்கு தெரியுது இவன் ஆபத்தானவன். வரேன் போறலாம் சீமான் ரொம்ப ஆபத்தானவன். ஆபத்தானவன் யாருக்கு? நான் தான் ஒத்துக்கிறேன், நான் ஆபத்தானவன் தான். யாருக்கு? அயோக்கியனுக்கு, திருடனுக்கு, நாட்டை நாசமாக்கியவனுக்கு, கொலைகாரனுக்கு, கொள்ளைக்காரனுக்கு, என் நிலத்தின் வளத்தை எல்லாம் திருடி வித்த அயோக்கியர்களுக்கு ஆபத்தானவன் தான். வந்தா இப்படிதான் விழாக்கள் நடக்குமா? இப்படி கட்டடத்துக்குள்ள என் இன பெருமையை, என் இன அடையாளத்தை திட்டமிட்டு மறைப்பார்கள், அழிப்பார்கள். ஏன்? தமிழனுக்கு தன் இன பெருமை இருந்தால் நிமிர்வான். தமிழன் அல்லாதவன் இங்கே அதிகாரத்திற்கு வர முடியாது, ஆட்சி அதிகாரத்தை செலுத்த முடியாது. கேள்வி கேட்பா. இங்கதான் சிக்கல். நாடார் அடிச்சா நாடாருக்கு தான் வலிக்கும், கோணார் அடிச்சா கோணாருக்கு தான் வலிக்கும், கவுண்டர் அடிச்சா கவுண்டருக்கு தான் வலிக்கும், இந்து அடிச்சா இந்துக்கு, இஸ்லாமியர் அடிச்சா இஸ்லாமியருக்கு, கிறிஸ்தவ அடிச்சா இஸ்லாமியருக்கு, வன்னியர் அடிச்சா வன்னியருக்கு, பறையர் அடிச்சா பறையருக்கு. ஆனால் இதில் எவரை அடித்தாலும் தமிழ் பிள்ளைகள் எங்களுக்கு வலிக்கும். இந்த உணர்வுதான் தமிழ் பேரினத்திற்கு இன்றைக்கு வர வேண்டிய உயிர் உணர்வு, அவசியமான உணர்வு. இது வந்தால் தான் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் பிழைக்கும், வாழும். இல்லை என்றால் முடிஞ்சு, கதை முடிஞ்சு. அறிவார்ந்த பெருமக்களே, குடிக்க தண்ணீர் வைத்திருக்கிறீர்களா? போத்தலில் இருக்கிறது. விற்கிறவன் யார் தெரியாது. குடிக்கிற தரன் இருக்கா? தகுதி இருக்கா? திறன் இருக்கா? சாகனிக்கும் தண்ணீரால கிடைக்கிற பயன் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கும். நஞ்சில்லாமல் உணவு வைத்திருக்கிறீர்களா? விஷமில்லாது சாப்பிட உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லு. தாய்ப்பால் ஒன்றுதான் நஞ்சில்லாமல் இருந்தது. தாய்ப்பாலும் நஞ்சாகி போனது. பிறந்த 1 வயது குழந்தைக்கு புற்றுநோய், 2-3 வயது குழந்தைகள் மொட்டையடித்து புற்றுநோயோடு புற்றுநோய் மருத்துவமனையிலே இருக்கிறார்கள் என்றால் காரணம் என்ன? தாய்ப்பாலை தவிர எதையும் உண்ணாத அந்த குழந்தைகளுக்கு புற்று வர காரணம் என்ன? பான்பராக்கா, புகையிலையா, வெற்றலையா, சாராயம்? இல்லை. தாய்ப்பால் நஞ்சாகி போனது காரணம். உணவு நஞ்சாகி போனது, நீர் நஞ்சாகி போனது, காற்று விஷமாகி போனது. இங்கே காற்றை சுவாசிப்பவர் யார்? எவரும் இல்லை. கந்தக தூசியை சுவாசிப்பது யார்? எல்லோரும். கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் வணங்குவதற்கு 1 கோடி சாமி உண்டு பூமியிலே. வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது. இங்கே சாமியை காப்பாற்ற, சாதியை காப்பாற்ற, மதத்தை காப்பாற்ற எல்லோரும் கட்சி வைத்திருக்கிறான். ஆனால் வாழுகிற பூமியை காக்க ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் இருக்கிறது. அது உங்கள் மகன் முன்னெடுக்கிற நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். யாவனும் கிடையாது. தமிழன் வீரத்தை பேசிட்டா, பெருமையை பேசிட்டா இப்படியே பீத்திக்கிட்டே தெரிவான். இந்த தமிழங்க பழம்பெருமையே பேசுவான். பேசணும், பழம்பெருமை பேசணும். நான் யார் என்று பேசிக்கொண்டே இருக்கணும், பேசிக்கொண்டே இருக்கணும்.
தீரன் சின்னமலையை பேசணும், குணாளன் நாடார் யாருன்னு பேசணும், கட்டுத்தறிக்காரன் யாரு, கருப்பன் ஜெருவை யாரு, பொல்லான் யாரு, புலித்தேவன் யாரு, மருதுபாண்டி யாரு, வேல்நாச்சியார் யாரு, அழகுமுத்துக்கோன் யாரு, சுந்தரலிங்கன் யாரு, வெள்ளையத்தேவன் யாரு, கட்டப்பம் பேசிக்கிட்டே இருக்கணும். பழம்பெருமை பேசுவது படிப்பினை, பழம்பெருமை பேசுவது வரலாற்றை பேசுவது பீற்றிக்கொள்ள அல்ல, நம்மை நாமே ஒரு முறை தேர்ச்சிக்கொள்ள என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். சொல்லும் போது நீ எல்லாம் யாரு தெரியுமாடா, உங்க தாத்தா யாரு தெரியுமா, அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா, அப்படி சொல்லும் போதுதான் அவனுக்கு மரபணு உயிர் பெறும். நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ எல்லாம் படிச்சே, நீ எல்லாம் என்னடா, நீ எல்லாம் இதா, உன்னால முடியாதாப்பா, இப்படி சொல்லிப்பாரு. உன்னால் முடியாதது உலகத்தில் எவனாலும் முடியாது, உலகத்தில் எவனாலும் முடியாதது உன்னால் முடியும் என்று சொல்லிப்பார். அதை விட்டு உன்னால முடியுமா, இதெல்லாம் ஆகிறதா, நீ எல்லாம் ஒரு ஆளா, இப்படி பேசி பேசி உள்ளத்தை உணர்வை ஊனமாக்கியவர்கள் இவர்கள். அதனாலதான் தமிழன் இப்ப நான் பேசிய அரசியலையே நான் ஆப்பிரிக்கால இருந்தோ, அமெரிக்கால இருந்தோ, ஆஸ்திரேலியால இருந்தோ, வேற நாட்டில இருந்தோ வந்து பேசியிருந்தா இந்நேரம் என்னை பெரிய ஆளாக்கியிருப்பான். இந்த கூட்டத்தில் இருந்து வந்து பேசுறதுனால நம்ம ஜீமானது ஜீமா என்ன நம்ம ஜீமா இந்த ஊர்ல இருந்து கபடி ஆண்டா நான் தானே, அந்த பையல வேணா உள்ளூர் மாடு என்னைக்கு விலை போயிருக்கு. உலகத்திலேயே நாங்கள் முன்வைத்த அரசியலை எந்த ஒரு அரசியல் இயக்கமும் முன்வைக்கல. உலக பொதுமைக்கு அரசியல் செய்யறோம். ஆனால் எங்களை என்னத்தையோ பேச்சுக்கப்பாங்க அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வணக்கத்தை செலுத்திட்டு கூடி கலைகிற வேலையை விடணும். திருப்பி 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 பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். 2000 ஆண்டுகளா இருக்கு பைபிள், 1100 ஆண்டுக்கு மேல இருக்கு குரான், அதே கால அப்ப இருந்து இருக்கு பைபிள், இது பகவத்கீதை. ஏன் தினம் பகவான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கணும்? ஆண்டவர் இந்த இடத்துல, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொன்னார் எதுக்கு சொல்லணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க என்ன சொல்லியிருக்கார் ஏன் தினம் சொல்லிட்டு இருக்கான்? ஏன் சொல்றான்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அந்த இடத்த விட்டு கடந்துருவான், மறந்துருவான். மனித இயல்வது. அப்ப திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எதை? தமிழன் தன் இனத்தின் பெருமையை, தன் இனத்தின் வரலாற்றை தன் இன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கணும். இல்லைன்னா அது தருதலையா மாறி தற்குறியா போயிடும். தற்குறியா போய் பதறா போயிடும். அறிவு தளத்தில், பள்ளி கல்லூரிகளில், சமூக தளங்களில், போராட்ட களத்தில் எவனாவது தலைவனை தேடிருக்கானா? பொழுதுபோக்கு களத்தில் போய் திரையரங்குகளில் தலைவனை தேடுகிற ஒரு கூட்டம் இன்னும் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் திரைப்படம் இல்லை, சினிமா இல்லை. எந்த மாநிலத்தில் இந்த தொல்லை, இந்த கேவலம் நடந்திருக்கு? கேவலம். உனக்கு எதுக்கு காமராஜ்? உனக்கு எதுக்கு கக்கன்? உனக்கு எதுக்கு சிங்காரவேலன், சிவானந்தம்? உனக்கு எதுக்கு? எதற்காக? நல்ல கண்ணு என்று ஒரு நல்லவன் இந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்து இறந்தது எத்தனை பேருக்கு தெரியும்? அடையாளம் தெரியாமல் அழிந்து போவார்கள். என்னது? இன்னைக்கு நாட்டை ஆளுகிறவர்களும் காமராஜும் ஒன்றா? 9 ஆண்டுகள் இந்த நாட்டின் விடுதலைக்கு சிறைப்பட்டு கிடந்து, சரியாக 9 ஆண்டுகள் இந்த நிலத்தை ஆண்டு, இந்த நிலத்தை 60 ஆண்டுகளாக ஆண்ட இந்த கட்சிகள் செய்யாத முன்னேற்றத்தை, வளர்ச்சியை 9 ஆண்டுகளில் தொட்டு காட்டியவன் நம்முடைய தாத்தா பெருந்தலைவன் காமராஜ் அவர்கள். அதையெல்லாம் நினைவில் இருந்தால் இந்த தவறுகள் நடக்காது, இந்த பிழை நடக்காது. தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து இந்த இனம் வாழத் தொடங்கியது. அது இனிவரும் தலைமுறைகளுக்காவது மானத்தை, வீரத்தை, தமிழனுடைய கொடைத்திறனை, அறத்தை, அவன் ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை முறையை, அவனுடைய வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். உங்களுக்கு தெரியுமா என் பெற்றோர்களே, அறிவார்ந்த பெருமக்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, கிடா சண்டை எதற்கு விட்டான்? பொழுதுபோக்கா? இல்லை. வென்ற கிடாயை வைத்துக் கொள்வான், தோற்ற கிடாயை கரியாக்குவான். வென்ற கிடாயை இனப்பெருக்கத்துக்கு வைப்பான். சேவல் சண்டை விட்டான், எதற்காக? பொழுதுபோக்கவா? இல்லை. தோற்ற சேவலை கரியாக்கி விடுவான், வென்ற சேவலை வைத்துக் கொள்வான் இனப்பெருக்கத்திற்கு. ஜல்லிக்கட்டு ஏன்? அடக்க முடியாத, அணையாத வீரம் மிகுந்த காளையை இனப்பெருக்கத்துக்கு வைப்பான். அணைஞ்சிருச்சு அந்த மாடை பிடிச்சிட்டான்னா அடிமாட்டுக்கு தள்ளி விட்டுருவான்.
அப்ப ஆட்டிலும் மாட்டிலும் கோழியிலும் சேவலிலும் வீரத்தை வைத்திருந்தான் தமிழன். ஏன்? அடுத்த தலைமுறைக்கு வீரத்தை ஆட்டிலும் மாட்டிலும் சேவலிலும் கடத்தியவன் தமிழன் என்பதை புரிஞ்சுக்க. அந்த வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்தவன். நாம் இந்த வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். கேலி பேசதான் செய்வான். இவங்க இதையே பேசிப்பாங்க. நீ அதையே பேசு, அதையே பேசு. என்னை ஒருத்தர் தேர்தல்ல எதுக்கு எப்படியும் தோக்க போறீங்க, எதுக்காக நிக்கிறீங்கன்னு கேட்டாப்ல. நீ எப்படியும் சாக போற, எதுக்காக சாப்பிட்றான்னு கேட்டேன். அதோட போயிட்டான். அது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். வீரத்தை வார்த்து எடுக்கணும், வீரத்தை வார்த்து எடுக்கணும். அதுல அந்த இனம் வாழாது. சும்மா வெட்டி பேச்சு, கை கட்டி உலக்கும்பிடு போட்டு காலில் விழுந்து செத்து போகும். இப்படி வீர பெருமகன் நம்முடைய முன்னவர், நம்முடைய பாட்டனார் குணாளன் நாடார் அவர்களுடைய வீர பெரும்புகளை போற்றுகிற இந்நாளில் என்னிலும் இளைய என் தம்பிதகைகளுக்கு சொல்லுவேன். மானமும் அறமும் மானமும் வீரமும் உயிரென்ற வாழ்ந்த இனத்தின் கூட்டம் நாம். இது மூன்றையும் நீங்கள் உயிர் மூச்சாக வைத்து வாழ வேண்டும். அறம், அறத்திலிருந்து பிறந்த மானம், மானம் காக்க பிறந்த வீரம், இது மூன்றையும் நீங்கள் உயிரென்று எண்ணிக்கொண்டு சிந்தையில் நிறைத்து வாழ வேண்டும், வளர வேண்டும். வருங்காலம் உங்களுக்கானது. உங்கள் கையில் தான் இந்த நாடு ஒப்படைக்கப்படுகிறது. எனவே அறிவார்ந்த பெருமக்களே, இந்த அரும்பெரும் பாட்டனினுடைய புகழை போற்றுகிற இந்த நாளில் நீங்கள் எல்லோரும் உணர்வோடு இந்த பெருநிகழ்வில் ஒன்று கூடியிருப்பதை பார்க்கிற போது நான் உண்மையிலேயே மகிழ்கிறேன், பெருமை அடைகிறேன். இனிவரும் காலங்களில் இது பேரெழுச்சியாக, பெரும்பெரும் எழுச்சியாக இந்த விழா நடக்க வேண்டும், சிறக்க வேண்டும். நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய வீர பெரும்பாட்டன் குணாளன் நாடார் அவர்களுக்கு அவன் வழிய வழியே வந்த வீர பிள்ளைகள், மான பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்துவோம். வீர வணக்கம் நம்முடைய பாட்டனுக்கு. உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நன்றி. நாம் இது நம்ம பாட்டனுக்கு மணிமண்டபம் கட்ட சொல்லி கோரிக்கை வைங்கிறாப்ல. அவன் கட்டி அவன் பேரை போடுவான். கொஞ்ச நாள் பொறுங்க, நான் கட்டி என் பேரை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஆன் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.